இந்திய தாய் நாடு ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த காலம் 18ஆம் நூற்றாண்டில் வெள்ளைக்கார துரைகளை எல்லாம் பந்தாடி சிவன் மலைக்கும் சென்னி மலைக்கும் இடையே கோலோச்சிய மாமன்னர் தீரன் சின்னமலையின் காலத்தில் அவரது ஒற்றர் படை தளபதியாக விளங்கியவர் மாவீரன் பொல்லான். ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகே உள்ள நல்லமங்காபாளையம் கிராமத்தில் பிறந்த பொல்லான் சிறு வயது முதலே போர் பயிற்சிகளில் ஆர்வம் செலுத்தியவர். 6.5 அடி உயரத்திற்கு மேல் ஆஜானு பாகுவான தோற்றத்துடன் கம்பீரமாக காணப்பட்ட அவரது வீரத்தையும் தோற்றத்தையும் கண்டுற்ற தீரன் சின்னமலை பொல்லானை தனது படையில் சேர்த்துக் கொண்டார். பொல்லான் தனது திறமை ஆற்றல் காரணமாக விரைவாக ஒற்றர் படையின் படை தளபதியாகவும் தீரன் சின்னமலையின் நம்பிக்கைக்குரிய மெய்க்காப்பாளராகவும் உயர்ந்தார். 1801 வருடம் பவானியில் நடைபெற்ற காவிரி கரைகோர போர், 1802 ஆண்டு நடைபெற்ற சென்னிமலை போர், 1803 ஆண்டு நடைபெற்ற அரச்சலூர் போர்களில் வெள்ளையர்களை வெகுண்டோடச் செய்து தீரன் சின்னமலை வெற்றி பெற்றார். இதில் அவரது படை தளபதியாக இருந்த பொல்லானின் பங்கும் அடங்கும். ஒற்றனாக மாறு வேடத்தில் ஆங்கில படைக்குள் ஊடுருவி அங்கிருந்த நம்மவர்கள் மூலம் ஆங்கிலேயர்களின் போர் தந்திரங்கள், ஆயுத படைபலம் மற்றும் சதித்திட்டங்களை முன்கூட்டியே அறிந்து வந்து தீரன் சின்னமலையிடம் தெரிவித்ததால் போருக்கு வந்த ஆங்கிலேயர்களை தீரன் சின்னமலையின் படையினர் அடித்து ஓடவிட்டதாக வரலாற்று நூல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து 3 முறை தோற்றதால் இந்த முறை தவறவிட்டுவிடக் கூடாது என்று திட்டமிட்ட கர்னல் ஹாரிஸ் பெரும் படையுடன் ஓடாநிலை கோட்டையில் முகாமிட்டிருந்த தீரன் சின்னமலையை சுற்றி வளைக்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இதனை பொல்லான் முன்கூட்டியே தீரன் சின்னமலைக்கு தெரிவித்ததுடன் இந்த முறை கர்னல் ஹாரிஸை எதிர்ப்பது நமக்குத்தான் உயிர் சேதத்தை அதிகம் விளைவிக்கும் என்றதால் தீரன் சின்னமலை அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இது தெரியாமல் கர்னல் ஹாரிஸ் கோட்டைக்குள் நுழையும் போது கோட்டை வெற்றிடமாக காணப்பட்டது. நாம் வருவது எப்படி தெரிந்தது? எப்படி தீரன் சின்னமலை முன்கூட்டியே சென்றார் என்பது தெரியாமல் குழம்பி போன கர்னலுக்கு ஒற்றர் படை தளபதி பொல்லான் அனுப்பிய துப்பு பற்றிய தடயம் கிடைத்தது. இதனால் ஆத்திரமடைந்த கர்னல் ஹாரிஸ் உத்தரவின்படி பொல்லானை சுற்றி வளைத்த ஆங்கிலேய படை ஊரார் முன்னிலையில் 1805 ஆண்டு ஓடாநிலை கோட்டை அருகே உள்ள ஜெயராமபுரத்தில் சுட்டுக் கொன்றனர். பொல்லானுக்கு தகவல் அளித்து உதவியதாக சுவேதார் பணியில் இருந்த வேலப்பன் என்பவரும் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டார். தீரன் சின்னமலைக்கு ஒற்றர் படை தளபதியாக இருந்து ஆங்கிலேயர்களுடன் தீரத்துடன் போராடிய பெருமைக்குரிய மாவீரன் பொல்லான் நினைவாக அவரது பிறந்த ஊரான நல்லமங்கபாளையத்தில் 4,90,00,000 ரூபாய் மதிப்பில் முழு உருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை தமிழக அரசு அமைத்து கௌரவப்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக மொடக்குறிச்சி செய்தியாளர் மாணிக்கம்.